தம்பி சிவா, நான் ப்ரொடியூசர் ஜெர்னன் ஆபீஸ்லேருந்து பேசுகிறேன். உங்கள் ஷார்ட் ஃபிலிம் கதையை சார் பார்த்தாங்க. நீங்கள் இன்னும் அந்த காலம் மாதிரியே கருத்து சொல்கிறேன், சமூகத்தை மாத்திரன்னு கதை எழுதிட்டு வரீங்க. சாருக்கு வெட்டு குத்து கொலை ட்ரக்ஸு ஐட்டம் கேர்ள்ஸ் வச்சு பண்ணுற மாதிரி ஒரு கதையை கொண்டு வந்தால் சார் உடனே பண்ணலாம்னு சொன்னாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஒரு தடவை எடுக்காட்டி விடவே மாட்டியா? கூப்பிட்டுக்கிட்டே இருக்க. டேய், என்னடா எப்போ கேட்டாலும் இப்படியே தான்டா சொல்ற? ஸ்கிரிப்ட் டைப் பண்ணிட்டு இருந்தேன். சரி, என்ன சொல்லு. ஆமாம், இன்னைக்கு ஏதோ ப்ரொடியூசரை பார்க்க போனியே, என்ன ஆச்சு? அதுவா, அவர்கிட்ட ஸ்டோரி சொன்னேன். அவருக்கு இதில் வில்லன் ரோல் இல்லாட்டி கேங்ஸ்டர் ரோல் கொடுக்கணுமா. நான் அவர்கிட்ட கொண்டு போனது ஒரு விவசாய பற்றின அழகான ஃபீல் குட் ஸ்டோரி. அதில் கொண்டு போய் நாங்கள் வில்லனிசம் கேங்ஸ்டராக இருக்க. என்ன இப்படி அலைஞ்சிட்டே இருக்க? காம்படிஷனுக்கு வேற இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு. உன் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட வேணா கேளு, அவங்கள வச்சு யாரு? பண்ணலாம்ல. என் ஃப்ரெண்ட்ஸை வச்ச. ஒருத்தன் ஸ்டோரி நல்லா இல்லம்மா, ஒருத்தன் அவனுக்கு கொடுத்த கேரக்டர் நல்லா இல்லம்மா, ஒருத்தன் இது எனக்காண்டி பண்ணேம்மா, ஒருத்தன் இது சம்மந்தமில்லாத படத்தோட காப்பின்னு சொல்லுவான். இதெல்லாம் அவன் ஏன்ட்ட சொன்னாலும் பரவாயில்ல. ஷார்ட் ஃபிலிம்லாம் முடிச்சுட்டு எனக்கு பின்னாடி அவன்கிட்டயே போய் சொல்லுவாங்க. அது எதுக்கு? நான் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் ப்ரொடியூசரை வச்சு காசுக்கு ஆக்டர்ஸை வச்சே பண்ணிக்கிறேன். அவங்க எல்லாம் வச்சு பண்ணுறதுக்கு நான் சொன்னேன் வீட்லேயே இருக்கலாம். நான் ஒரு உண்மையை சொல்லட்டா? சொல்லு. நீ செவனேன்னு வீட்டிலேயே இருக்கலாம். என்ன லூசு மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? உண்மையாதான்டா. ஷார்ட் ஃபிலிம்னு காலேஜ் ஒர்க்கிங் டேஸ் ஃபுல்லாக ஷார்ட் ஃபிலிமை பற்றி யோசிச்சுட்டு இருக்க. ஹாலிடேஸில் ஷார்ட் ஃபிலிம் எடுக்க போயிடுற. இப்போது அதே சந்தேகமாக இருக்குது. நீ காலேஜ் டேஸை வம்பாக்கிட்டு இருக்கிற. வம்பாக்கிட்டு இருக்கேனா? நான் என்ன மற்றவங்கள மாதிரி தண்ணி அடிக்க, சிகரெட் அடிக்க, கஞ்சா அடிக்க நூறாக சுற்றிக்கிட்டு இருக்கேன். ஷார்ட் ஃபிலிம் தானே எடுக்கேன். கிழிச்ச. நீ உன் லைஃப்பை தப்பான பாதிக்கு எடுத்துகிட்டு நீ போயிட்டுருக்க. கொஞ்சம் மூடுறியா? தப்பான பதிவு சரியான பதிவு. நான் எனக்கு பிடிச்ச பதிவில் போய்க்கிறேன். நீ அந்த ஷார்ட் ஃபிலிம்னு அதே கட்டிட்டாலுப்பா, இனிமேல் என்கிட்ட பேசிடவே செய்யாது. அதே தான் உனக்கும். ஏ சிவா, எல்லாம் அப்படியே போட்டு தூங்கியிருக்க. ஏ சிவா, இன்னைக்கு அதே புரோக்கராக தான் பார்க்க போறியா? அது புரோக்கர் இல்லை, ப்ரொடியூசரு. அவர் காசு கொடுத்தா தான் நான் ஷார்ட் ஃபிலிம் பண்ண முடியும். என்ன கழுதிய இருக்கிற லீவ்ல எல்லாம் ஊரை சுற்றிட்டு அலையுத. முதல்ல முடியை வெட்டி நீட்டாக இருக்க பாரு. ஷார்ட் ஃபிலிமை முடிச்சுட்டு வெட்டிக்கிறேன். என்னமோ ஷார்ட் ஃபிலிம்னு ஊரை சுற்றிட்டு அலையுத. காலேஜ் முடியுது வரைக்கும் தான். அது பிறகு வேலைக்கு போ, இல்லாட்ட சொந்தக்காரர்கள் பதில் சொல்ல முடியாது. அவங்களுக்கு பதில் சொல்லணும். எனக்கு உதவிங்கிறப்ப ஒருத்தனாக வந்து நிற்கானா? அன்னைக்கு உங்கள் அண்ணன்ட்ட ஷார்ட் ஃபிலிமுக்கு வீடு கேட்டேன். ஐயோ, வாடகைக்கு விட்டாச்சுன்னா 3 மாதம் ஆச்சு. இன்னும் அந்த வீடு சும்மா தான் கிடக்கு. நீ உருப்படியாக கேட்டால் தந்திருப்பாங்க. வெட்டியா ஷார்ட் ஃபிலிம் கேட்டால்? ஓ, நான் பண்ணுறது தான் வெட்டியாக தெரியுதோ? அந்த முயலாண்டு உதவி எனக்கு தேவையில்லை. என்ன வாய் அதிகம் பேசிக்கிட்டு இருக்க?
அடிச்சது உங்களை, நான் விளாட வரேன். ஏன் நம்ம சிவானி இப்போலாம் ஒரு மாதிரி இருக்காரு? இவ்வளோ நம்மகிட்ட நல்லா சிரிச்சு ஜாலியாக பேசிட்டு இருந்தாரு, இப்போ ஏன் இப்படி இருக்காரு? இதே கேள்வியை நானும் கேட்டேன்டா. நானும் இல்லைடா, கனவுன்னு உன்னை துரத்த ஆரம்பிச்சிட்டா எல்லாருக்கும் இதே நிலமை தான். ஃப்ரெண்ட்ஸு, ஹாப்பினஸ்ஸு, என்டர்டெயின்மெண்ட்டு எல்லாத்தையும் மறந்துட வேண்டியதான். சிவானன் சொன்னதுலேருந்து எனக்கு என்ன புரிஞ்சதுன்னா, அவரோட பேஷன் வந்து அவர் பைத்தியமாக இருக்காரு. ப்ரோவா? என்ன ப்ரோ உங்கள் ஷார்ட் ஃபிலிம் எப்படி போகுது? ஓகேடா ப்ரோ, நல்லா தான் போகுது. உங்கள் ஷார்ட் ஃபிலிம் எப்படி போகுது? எங்கே ப்ரோ, இன்னைக்கு போன ப்ரொடியூசர் வேண்டான்ட்டான். வெறும் ஸ்டோரியை மட்டும் வச்சு நான் என்ன செய்கிறது? என்கிட்ட கேமரா வாங்குறது கூட காசு இல்லை. அவ்வளோதான் ப்ரோ, எல்லாம் முடிஞ்சு. வெறும் கனவு கண்டது மட்டும்தான் மிச்சம். நீ ஏன் ப்ரோ உன் கான்ஃபிடென்ட்டை விடுற? உன்கிட்ட எவ்வளவோ நல்ல நல்ல ஸ்டோரிஸ்லாம் இருக்குது. ஆனால் பட் நீ கேமரா இல்லைன்னு சொல்லி உட்காந்து எனக்கு உன்னோட பழைய ஸ்டோரிஸ்லாம் இந்த பைத்தியக்கான ஒரு கடவுளாக மாற்றிருப்ப. உன்கிட்ட நல்ல ஸ்டோரிஸ்லாம் இருக்குது ப்ரோ. இந்த காம்படிஷனுக்கு கேமரா இருக்கணும்னு தான் அவசியம் இல்லை. உன்கிட்ட மொபைல் ஃபோன் இருக்குல்ல, அந்த மொபைல் ஃபோன் வச்சு ட்ரை பண்ணு ப்ரோ. எங்கள் டீமும் இல்லை, நடிக்கிறதுக்கு ஆளுங்களும் இல்லை. அவ்வளோதான் ப்ரோ, நான் எல்லாத்தையும் விடலாம்னு முடிவு பண்ணிட்டேன். நீங்கள் நல்லா பண்ணுங்க ப்ரோ. என்னடா ஃப்ரீ ஃபயரா? இப்போவே எவ்வளோ ஜாலியாக இருக்க முடியுமோ எடுத்துக்கோங்கடா. வளர்ந்ததுக்கப்புறம்லாம் லைஃப் ரொம்ப கஷ்டம். ஏம்னே பயமுறுத்துறீங்க? அதான்டா உண்மை. இனிமேல் அடிக்கடி ஏன் ஒதுங்கி போகிறேன்? கிடைக்கலாட்டி ஏன்டா ஒதுங்குறீங்க? நல்லா விளாட தெரிஞ்சவன் எப்படின்னா நல்லா தான்டா விளாடுவான். உங்ககிட்ட இருக்க வச்சு விளாடுங்க, ஜெயிக்கலாம். சிவானே, ஒரு மேரிகோல்டு பிஸ்கட் ஒன்று தாங்கண்ணே. எவ்வளோண்ணே? 10 ரூபா தான். சரிண்ணே, கணக்கு வச்சுக்கோங்க. ரைட்டு தம்பி, ஒரு நிமிஷம். அண்ணே, ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்க போகிறேன். என்கிட்ட நடிக்கிறதுக்கு ஆளுங்க இல்லை. உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து எனக்கு நடிச்சு தரீங்களா? சரிண்ணே, என் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொல்லியிருந்தோம்ண்ணே. அப்போது நீ ஒன்று பண்ணு. உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நாளைக்கு கோயில் பின்னாடி கூப்பிட்டு வந்துடு. நானும் என்னோடய ஸ்கிரிப்ட் பேப்பர் எடுத்து வந்துடுறேன். சரிண்ணே. ப்ரோ, நீங்கள் சொன்ன மாதிரியே நான் மொபைல் ஃபோனில் எங்கள் ஊர் பையங்க, எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாரையும் வச்சு ஒரு ஷார்ட் ஃபிலிம்லாம் முடிவு பண்ணிட்டேன். அதே மாதிரி என் பழைய ஸ்டோரிஸை ரீரைட் பண்ண போகிறேன். இப்போ தான் ஸ்டோரி ரைட் பண்ண உட்காந்துருக்கேன். நான் முடிச்சுட்டு உனக்கு அனுப்புகிறேன். பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நீ ஃபஸ்ட்டு எழுதி ட்ரை பண்ணு ப்ரோ. நீ எவ்வளவோ நிறைய ஸ்டோரி எழுதியிருக்க. அந்த ஸ்டோரியெல்லாம் ரீரைட் பண்ணுறதுக்கு உனக்கு தான் உரிமை இருக்குது. யாராலையும் அது பண்ண முடியாது. நீ ஃபஸ்ட்டு எழுதி ட்ரை பண்ணு. நடந்ததெல்லாம் ஃப்ரீயாக விட்டு போ, அவனுக்கு கிடக்கானுங்க. நீ ஃபஸ்ட்டு எழுதி ட்ரை பண்ணு ப்ரோ. உன்னால் முடியும், நீ நம்பு. ஓகே.
Who will stop me? Well, ain't nobody gonna stop me. I must be the greatest of the world. எப்படியோ எடிட்டிங்கை முடிச்சாச்சு. ப்ரோக்கு அனுப்பிவிட்டு ஷார்ட் ஃபிலிம் எப்படி இருக்குன்னு கேட்போம். ப்ரோ, ஷார்ட் ஃபிலிம் எடிட்டிங் நல்லபடியாக முடிஞ்சுச்சு. நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அடுத்து அப்லோட் பண்ணிக்கலாம். ப்ரோ, ஷார்ட் ஃபிலிம் என்கிட்ட காட்டுறதை விட உங்கள் அம்மா கிட்ட காட்டுங்க. ஏன்னா உங்கள் அம்மா என்ன நினச்சிருப்பாங்கன்னா, நீ ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறேன்னு சொல்லி ஊர் பொறிக்க இருப்பேன்னு நினச்சிருப்பாங்க. ஃபஸ்ட்டு உங்கள் அம்மா கிட்ட காட்டுங்க. உங்கள் அம்மா கிட்டேன்னு வர பாசிட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் உன் படத்துக்கான வெற்றி. ஸோ காம்படிஷனாக மேலாது, நீ விட்டு தள்ளு ப்ரோ. ஃபஸ்ட்டு ஷார்ட் ஃபிலிமும் உங்கள் அம்மா கிட்ட காட்டு, அதுக்கப்புறமா என்கிட்ட காட்டுறதை பற்றி பார்த்துக்கலாம். ஃப்ரீயாக விடு. ஓகே ப்ரோ, நான் அம்மாட்ட காமிச்சிட்டு எந்த மாதிரி ரியாக்ஷன் வரும்னு பார்த்துட்டு உங்களுக்கு கால் பண்ணுறேன். சரி, ஓகே ப்ரோ, நீ நல்லா ட்ரை பண்ணு. நான் உன் ஷார்ட் ஃபிலிம் நல்லா வரும், ஓகேவா? இப்போது எனக்கு ஷூட்டுக்கு டைம் ஆயிடுச்சு. சரி, ஓகே ப்ரோ, நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம். பை. நான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கேன், பார்த்து எப்படின்னு சொன்னேன். இல்லை கோமாளி, ஏதோ ஸ்டார்ட் நீ பண்ணுறியா? அது எப்படா உன்னை எல்லாரும் கோமாளி காமெடி பீஸ் சொன்னா நீ மட்டும் பெரிய டேரக்டர் டேஷ் நினைச்சு தெரியுதியோ? ஆனால் ஒன்று, வழக்கம் போல் இந்த ஷார்ட் ஃபிலிம் ரிலீஸ் பண்ணு. கிளாஸில் உனக்கு செம்ம கலா இருக்குடி. ஏண்டா உங்களுக்குலாம் என்னடா மயிர் பிரச்சனை? நான் ஷார்ட் ஃபிலிம் எடுக்க உனக்கு பிரச்சனைனா ஒன்றும் இல்லை. 10 ஷார்ட் ஃபிலிம் எடுப்பேன், அதை வச்சு சினிமாக்குள்ளேயும் போவேன். உன்னால் என்ன பண்ண முடியும்? கிண்டல் தானே பண்ண முடியும். நீ எவ்வளோ நாள் கிண்டல் பண்ணிக்கோ, என் ஷார்ட் ஃபிலிம் அதுக்கு உனக்கு பதில் சொல்லும். அடுத்து நான் உன்கிட்ட பேசிக்கிறேன். என்னண்ணே ரிசல்ட் வந்துருச்சானே? 3rd ப்ரைஸ் வரையும் சொல்லியிருக்காங்க, இன்னும் 2 ப்ரைஸ் இருக்குது. அவங்களாம் கேமரா வச்சுட்டு நல்லா எடுத்திருக்காங்க. நீ என்ன ஃபோனில் எடுத்துகிட்டு இவ்வளோ தைரியமாக இருக்க? அதுக்கெல்லாம் ஒரு காரணம் இருக்குடா. என்ன காரணமோ? ஏம்மா டிவியில் சவுண்ட்லாம் வச்சு பார்த்துட்டு இருக்க? நானும் வச்சு பார்த்தேன், வரவே மாட்டேங்கிறா. இங்கே கூட்டணே, நான் வச்சு தரேன். நமது தொலைக்காட்சி நடத்திய குறும்பட போட்டியில் முதல் பரிசை பெறப்போகும் இயக்குனர் யார் என்பதை அறிந்து கொள்ள நீங்கள் அனைவரும் ஆவலாக இருக்கிறீர்கள் என்பது எனக்கு தெரிகிறது.
The first prize winning director is அம்மா. உங்கள் அம்மா கிட்டேன்னு வர பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் தான் உன் படத்துக்கான வெற்றி. படம் ரொம்ப நல்லா இருந்துச்சியா, என்னையே அழ வச்சுட்டியா. நானே எதிர்த்து நின்றாலும் என் கனவது வீழாது, இதயம் துளையுண்டாலும் என் மனமது ஓயாது. பிடிங்க இப்போ ஃபோனை பிடிங்க. உங்கள் ஷார்ட் ஃபிலிமை பற்றி கிண்டல் பண்ணவங்களாம் இப்போ ஃபோன் போட்டு பேசுன நீ. என்னடா பேச சொல்கிற? இவங்களை பழிவாங்கிறதுக்காண்டியே நான் படம் எடுத்தேன் இல்லைடா, என்னுடைய திறமையை காமிக்காண்டி நான் படம் எடுத்தேன். உண்மைதான், இன்னைக்கு கிண்டல் பண்ணவங்க நிறைய பேர் இருக்க தான் செய்கிறாங்க. அதுக்குன்னு அவங்களை பழிவாங்கிட்டு இருக்கிறது என் வேலை இல்லை. நானும் இல்லைடா, இந்த மாதிரி எல்லார் வாழ்க்கையிலையும் அவங்க எடுக்க முயற்சிகளை கிண்டல் பண்ண நிறைய பேர் இருக்க தான் செய்கிறாங்க. அதுக்குன்னு அவங்கள பழி வாங்கக்கூடாது. நம்ம பாதையில் கரெக்டாக இருந்தோம்னா கிண்டல் பண்ணாங்க வாயி கடைசி உன்னை பாராட்டும். சிவா, சாரி, டைரக்டர் சிவாங்களா? நான் ப்ரொடியூசர் ஜெரினன் பேசுகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் காம்படிஷன் வின் பண்ணதுக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ். அன்னைக்கு நீங்கள் சொன்ன ஸ்டோரி வேண்டான்னு ஏதோ மைண்டில் சொல்லிட்டேன். நீங்கள் ஒரு ஸ்டோரி ரெடி பண்ணுங்க தம்பி. ஷார்ட் ஃபிலிம் இல்லை, ஃபீச்சர் ஃபிலிம்கே. ரோல் கேமரா ஆக்ஷன்.